Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு நண்பருக்கு 60000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ கிடைச்ச லோனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் நண்பருக்கு இந்த அப்ளிகேஷனில் 60000 அப்படிங்கிறது நார்த்ரன் ஆர் கேபிட்டல் சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல அப்ளை பண்றோம். பட் அப்படி அப்ளை பண்ணாலுமே அந்த அப்ளிகேஷன் டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய பேர் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நண்பருக்கு 60000 லோன் அப்படிங்கிறது மொபிக்விக் அப்ளிகேஷன்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க அப்ராக்சிமேட்டா 33% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டா 5938 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் இப்போ 9th January 2026 கிடைச்ச லோன் தான். இவர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இவருடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறது கூட லேட் பேமெண்ட் பண்ண மாட்டார். பட் நிறைய இடத்துல லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்குவார். ஆனால் லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ரீபேமெண்ட் பிஹேவியர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நேரில் போய் கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையாகட்டும் எங்கேயுமே நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறது கடன் வாங்க முடியாது. அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு 22, 35, 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஸோ நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காசு பண விஷயத்தில். அதனால் நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே லோன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகே கேஸ், அந்த விதத்தில் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் சரி ரீபேமெண்ட் பிஹேவியர் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த லோனை இப்போ 9ஆம் தேதி தான் எடுத்திருக்காரு. இப்போ இன்ஸ்டன்ட்டாக நம்ம 13th வந்து ஃபோர்க்ளோசர் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 4 daysல ஃபோர்க்ளோசர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது டோட்டலாக 70957 ரூபாய் அப்படிங்கிறது ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்க எக்கச்சக்கமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஃபோர்க்ளோசர் பண்ணும்பொழுது கலெக்ட் பண்ணுறதா தெரியுது. ஸோ ஒன்ஸ் இந்த மொபிக்விக் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இஎம்ஐயாக ரீபேமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டினீங்கன்னாவே இதை விட கம்மியான அமௌண்ட் தான் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். பட் நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணும்போது அதிகமான சார்ஜஸ் அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரீசனால் மொபிக்விக் அப்ளிகேஷனில் ஒன்ஸ் லோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயாகவே ரீபேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.